வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அரசு பள்ளி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 4 நாள் மட்டும்தான் வந்து இருக்குது. தென் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் காலிப்படைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெம்பரரி போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நிரப்பப்பட இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்துக்கான தொகுப்பு வந்து ஊதியம் வந்து உங்களுக்கு வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் நலன் கருதி இந்த 2 பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் பாடம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலம் மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்துக்கு டெட் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்ற நபர்கள் உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் எழுத்து மூலமான விண்ணப்பங்களுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து 28/6/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், முதல் தளம், அறை எண் 109, சேலம் 636001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு, அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து கலெக்டரேட் ஆஃபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.